வணக்கம். ஜவேஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பதாக தீர்மானம் பண்ணியிருக்காங்க கேரள உயர்நீதிமன்றம். ஒரு பெண் நீதிபதி, மற்றபடி மேற்கொண்டு ஒரு 5 நீதிபதி, மொத்தம் அவர்களுக்கு கீழே 5 நீதிபதி, அந்த பெண் நீதிபதி, மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு குழு. ஆனால் 5 பேர் தான் அதில் மெயின். தலைமை அந்த அம்மா. மற்றபடி விசாலமான அமைப்பு அமர்வுங்கிற பேர்ல இன்னைக்கு அந்த கமிட்டியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு மிக தீவிரமாக மலையாள அந்த நடிகைகள் மேல் ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஹேமா கமிட்டியின் அமைப்பின் அந்த வெளிப்பாடை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை, மற்றபடி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பொதுவாக ஹேமா கமிட்டியின் பிரகாரம் எத்தனை பேர் உங்களுக்கு நடிகர்கள் மேல பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், மற்றபடி பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் போட்டு கேஸ் கொடுத்தாலுமே சரி, ஆதாரபூர்வமாக ஏற்கக்கூடிய சமயத்துல மட்டும்தான் அது நிற்கும். ஆமா, மற்றபடி அதுக்கு இடையில பலவிதமான முன்னாடி தடைகள், அந்த ஹேமா கமிட்டியின் அறிக்கையை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டுலாம் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது சஜி மோன் அப்படிங்கிறவர் தான். ஆமா, அதுக்கு பின்னால நவாஸ் அப்படிங்கிறவரு இன்னைக்கு ஸ்டிக்காவே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதாவது ஹேமா யார் எந்த நடிகை சொன்னாலுமே சரி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமா, நடிகர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹேமா கமிட்டியின் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதன் அடிப்படையில தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவங்க விசாரிச்சுட்டாங்க, விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இவங்க வாட்டுக்கு புதுசா ஒன்ன சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதன் அடிப்படையில நவாஸுங்கிறவர் இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறார். அதாவது ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை, ஆமா, 290 பக்கம், மற்றபடி 400 பக்கங்கள் மத்தன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு போறாங்க. அவைகளெல்லாம் கேரள உயர் நீதிமன்றத்தை ஒப்படைச்சிடணும் 9ஆம் தேதிக்குள்ள. நம்பர் 1. நம்பர் 2 யாரெல்லாம் கேஸ் கொடுத்தாலுமே சரி, ஹேமா கமிட்டியில அது சம்பந்தப்பட்ட விளக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் கேஸை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் விட இவ்வழக்கை இன்னொருத்தர் போட்டிருக்காரு, சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இது சம்பந்தப்பட்ட வகையில வழக்குகள் அரசு கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும், குறிப்பாக அரசு தான் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு கோரிக்கை வரும் இல்லையா? ஒரு பிரச்சனை அப்படின்னா அதன் அடிப்படையில இன்னைக்கு 5 பேர் கொண்ட ஒரு விசால அமர்வு அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. உயர்நீதிமன்றத்தினுடைய, கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய ஏற்பாடு. கேட்டா இது ஓரெல்லாம் பரவிடுச்சு, தீ பத்திர மாதிரி பரவன அப்படின்னா அப்படி இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கிடையில பலவிதமான ஒரு குற்றச்சாட்டுகள் மேலும் மேலும் வரத்தான செய்யுது. நடிகர் ஜெயசூர்யா மேல ஒரு லேடி கொண்டாங்க, சோனியா மல்ஹார் அப்படின்னு ஒரு நடிகை. இன்னைக்கு அந்த அம்மா பாஜகவுல சேர்ந்துட்டாங்க. எதன் அடிப்படையில சேர்ந்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கட்சிக்காகவா இல்லை தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவா? ஒரு முறை ஜெயசூர்யா மேல கோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுதான் தகவல் போயிட்டு இருக்கு. இவங்க பாலியல் புகார் கூறியிருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய ஒரு பாதுகாப்பின் வெளிப்பாடாக பாஜகவில் சேர்ந்தாரா இல்ல வழக்கின் அடிப்படையில சேர்ந்தாரா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு விஷயம். மற்றபடி மஞ்சு வாரியார் பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னை வளர்த்தது மலையாள சினிமா தான், அதனால மலையாள சினிமா யாராலும் அழிக்க முடியாது. ஆமா, மற்றபடி பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீரல் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த அம்மா எந்த வகையிலும் வாயே துறக்க, தனக்கு எந்த விதமான ஒரு அந்த மாதிரி செயல்பாடுகளும் சீண்டல்களும் நடக்கவில்லை கூட ரொம்ப நிதர்சனமாவே வெளிப்படையாக பேட்டி கொடுத்துறாங்க. அதே நேரத்தில் பிரியாமணி அப்படித்தான். இந்த துறையில மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் நடிகை அந்த அம்மா பிரியாமணி
இந்த துறையில மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட துறைகள்ல வந்து இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை சீண்டல் இருக்கு. அவைகளெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கமிட்டி அமைக்கணும், சினிமாவில் மட்டும் அமைக்கக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடைபெறவில்லைன்னு கூட அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், மிக பூதாகரமாக எழுந்திருக்கிற விஷயம் இன்னைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி பல நடிகைகள் வந்து நடிகர்கள் மேல அது அப்படி செஞ்சாரு, படுக்கைக்கு கூப்பிட்டாரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு, மற்றபடி வந்து அங்கே கையை பிடித்தார், மார்பை பிடித்து இழுத்தார், முத்தம் கொடுத்தான்னு சொல்லி போட்டு ஏகப்பட்டது போயிட்டு சொல்லி அதே மாதிரி வந்து ஒரு லேடி கொடுத்தாங்க. அதாவது வந்து நிவின் பாலி அப்படிங்கிற ஒரு மேல எர்ணாகுளம் போலீஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னால கொடுத்தாங்க. அதாவது வந்து துபாயில வந்து எனக்கு ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு நடிகை தெரிஞ்ச ஒரு தோழி இருக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு போன் அடிச்சு, எனக்கு இந்த மாதிரி உனக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா, நீ ரொம்ப நடிப்பு இல்லையா, மற்றபடி வந்து துபாய்க்கு புறப்பட்டு வந்தீங்கன்னா நான் வந்து முக்கியமான நடிகர்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு உனக்கு ஒரு நடிகைக்காக வாங்கி சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடித்தார். அதன் அடிப்படையில் நான் வந்து போனேன், துபாய்க்கு போனேன். அங்கே போன உடனே நிவின் பாலி மற்ற ஷோஸ் ஒன்று 5-6 நடிகர்கள், டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சாங்க. பலவிதமான வன்கொடுமை, பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்முறை செஞ்சாங்க. தொடர்ந்து ஒரு 2-3 நாளாவே செஞ்சாங்க. மற்றபடி அதுலேருந்து தப்பித்து நான் ஓடி வந்து விட்டேன். இது வரைக்கும் அவர் சான்ஸே தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு புகார் போட்டாங்க இல்லையா. அதே நேரத்தில் அந்த அம்மா மேலேயும் ஒரு புகார் இன்னைக்கு வந்திருக்கு. நிவின் பாலி மேல எந்த பெண் புகார் கூறினாரோ எர்ணாகுளம் போலீஸ்ல, அந்த பெண் மேலே ஒரு புகார். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபரை வந்து அழகை காட்டி, ஆசையை காட்டி, மயக்கி வந்து பல லட்சம் ரூபா அப்படிங்கிருக்காங்க இந்த அம்மா. அப்ப இது மட்டும் என்ன, இது என்ன தொழில் அப்படிங்கிறது தெரியல. அடுத்த வந்து என் மேல கையை வச்சுட்டான் அப்படின்னு சொல்றப்ப அது தவறு. அப்ப இந்த அம்மா வந்து இன்னொருத்தவங்க மேல கை வச்சிருக்காங்க, அது ஒரு தகவல் போயிட்டு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வந்து பகிரங்கமாக போயிட்டு இருப்பதா இன்னைக்கு பலவிதமான தகவல்கள் போயிட்டு இருக்கு. அவரு செஞ்சது தவறு, நிவின் பாலி செஞ்சாருன்னே வைக்கிறான். இப்ப இந்த அம்மா செஞ்சது தவறு தானே. அதாவது தன் மீது வரக்கூடிய சமயத்துல அதை வந்து பெருசா பேசுறது, பிறருக்கு தான் செய்யக்கூடிய சமயத்துல அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை மலையாளத்துல அப்படித்தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் இருக்கு, நிவின் பாலி மேல் சொல்லக்கூடிய ஒரு அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் வந்து அது தவறான தகவல் அப்படிங்கிற ஆதாரம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது வந்து அந்த தேதியில வந்து அவர் படப்பிடிப்பில் இருந்தார், அடுத்த நாள் வெப் தொடரில் அவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதாவது வினித் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேட்டி கொடுத்திருக்காரு. வினித் ஸ்ரீனிவாசன் அவரும் சினிமா சம்பந்தப்பட்டவர். அதாவது 14/12/2023 வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற படப்பிடிப்புல வந்து நிவின் பாலி இருந்தார். அதற்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. கொச்சி திருப்பூணித்துறா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இந்த படப்பிடிப்பு நடந்தது, அதுல நிவின் பாலி இருந்தார் அப்படின்னு கூட ரொம்ப தெளிவா. அது இன்னும் சொல்ல போனா அந்த படப்பிடிப்பு வந்து ஒரு மால்ல நடந்துச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. மால்ல நடந்துச்சு அப்படின்னா நடந்ததுக்கு உண்டான ஒரு பில்லு ரிசிப்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படிங்கக்கூடிய சமயத்துல நிவின் பாலி வந்து ஒரு மால்ல இருந்திருக்கிறாரு. இந்த அம்மாவை வந்து துபாயில இருந்து என்னை பாலியல் வன்கொடுமை செய்தான்னு சொல்லிட்டு அதே டேட்ல 14/12/2023 இந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்க முடியும், கொடுத்துருக்குறாங்க இந்த அம்மா. ஆமா, இப்ப ஒரு ஆதாரம் அந்த அம்மா கொடுத்ததுக்கு 14/12/2023 நிவின் பாலி துபாயில் இருந்தார் அப்படிங்கிற அந்த அம்மா எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கல. சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து 1-2 மாசத்துக்கு முதலே அந்த அம்மா கொடுத்துதான். மீண்டும் வந்து ஹேமா கமிட்டி சார்பா வந்து மீண்டும் அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஆனா 2 மாசத்துக்கு முன்னே 1-2 மாசத்துல கொடுத்த சமயத்துல அங்க எர்ணாகுளம் இன்ஸ்பெக்டரை வந்து நிவின் பாலி பேசியிருக்கிறார், போன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரே சொன்னாராம், இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தே என்னமோ பொய் கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுதுங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாராம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆதாரம் இருக்கு இல்லையா. நிவின் பாலி வந்து துபாயில் இல்லை என்பதற்கு ஆதாரம் இருக்கு. ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் 14/12/2023 இந்த அம்மா வந்து என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த 14/12/2023 அவர் துபாயில் இல்லை, கொச்சி திருப்பூணித்துறா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மால்ல ஷூட்டிங்ல இருந்திருக்காரு போட்டு இன்னைக்கு வினித்
ஸ்ரீனிவாசன் அப்படியே ஆதாரபூர்வமா சொல்லுவாங்க. அதே நான் இன்னொரு ஆதாரம் சொல்றேன். டைரக்டர் அருண் 15/12/2023 16/12/2023 நான் இயக்கிய வெப் தொடர்ல வந்து இவர் படப்பிடிப்பில் இருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு ஆதாரம் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் எப்படி துபாயில இருப்பார் இப்படி இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்படிதான் பல நடிகைகள் வந்து அவன் அங்க கையை தொட்டான், இவர் கையை தொட்டார், படுக்கைக்கு கூப்பிட்டாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டார், சொல்றதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. ஆதாரம் வேணும். இந்த பாருங்க, நிவின் பாடி மேல ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை சுமத்திட்டாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி சுமத்திட்டாங்க. எர்ணாகுளம் இன்ஸ்பெக்டர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. திருப்பி இந்த ஹேமா கமிட்டியை வச்சு அந்த அம்மா வந்து மீண்டும் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு வழக்கு பதிவு செஞ்சாச்சு. ஆமா, அதை வந்து சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளப்பட்டு நிவின் பாடி சொல்லிட்டாரு. இப்ப அந்த அம்மா சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. துபாயில் இருந்தார் 14/12/2023. ஆனால் 14/12/2023 கொச்சி திருப்பூணித்துறாவில் ஒரு மகான படப்பிடிப்பில் இருந்தால், மற்றபடி 15/12/2023 16/12/2023 வெப் தொடரில் இருந்தால் கூட அதுக்கு கம்ப்ளீட் ஆதாரம் இருக்கு. இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிதான் நிறைய நடிகையில வந்து குற்றம் சுமத்திக்கிட்டு வர்றாங்க. யார் குற்றம் சுமத்தினாலுமே சரிங்க. நம்ம இப்ப வந்து ஹேமா கமிட்டி வெளிப்பாட இன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் நீதிபதிகள் கொண்ட கமிட்டியை அவங்க வச்சுட்டாங்க. அவங்க தான் வந்து விசாரிக்க முடியும். வேற யாரும் விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. யாரும் விசாரிக்க கூடாது. அதே நேரத்தில் ஹேமா கமிட்டியில என்ன விஷயம் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் விசாரிக்கும். அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விட்டு கூட அதிகப்படியான விஷயத்த அந்த நீதிபதியின் குழு எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரிக்டா ஹேமா கமிட்டியின் அடிப்படையில இன்னைக்கு வழக்கு நிறைய பேர் போட்டாலுமே கூட போட்டிருக்காங்க. 9 பேருக்கு வழக்கு இருக்கு. பட் இன்னும் நிறைய நடிகர்கள் வாயை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும். ஹேமா கமிட்டியின் அடிப்படையில் அவங்க வந்து யார் பெயரும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற மாதிரி நடிகர் சரத்குமார் சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில. ஆமா, நான் 161 பக்கம் படிச்சு பார்த்துட்டேன், யார் பேரும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற சும்மா ஸ்கிரீன் பிளே மாதிரி அப்படியே ஒரு கதை தொடர் மாதிரி போயிட்டு கதையிலையாவது பேர் இருக்கும். இதுல அப்படி கிடையாது. சம்பவம் மாட்டம் சொல்லிட்டு ஒரு சம்பவம் கதையோட சொல்ல முடியாது. ஒரு சம்பவம் மாட்டான் இது இப்படி நடந்தது அங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. யார் பேரும் குறிப்பிடவில்லை நடிகர் சரத்குமார் நான் படித்து பார்த்துட்டு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஹேமா கமிட்டி எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரி சொல்லக்கூடிய சமயத்துல அவங்க அதை வச்சுதான் விசாரிக்க முடியுமோ ஒழிய தங்களுடைய ஹேமா கமிட்டியின் அறிக்கையின் வெளிப்பாடா வந்து நடந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் அப்படி சந்தேகத்தை அடிப்படையில் அது கூற்றாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. மற்றபடி வந்து இப்ப இன்னைக்கு நிவின் பாடி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பெண் வந்து ஆதாரம் இல்லாம இன்னைக்கு மாட்டியிருக்கிறார். ஆமா, இதுக்கு இது மாதிரிதான் பல நடிகைகள் ஆமா மாற்றுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு குரல் வருது அங்கிருந்து. அதாவது வந்து பெண்களை நடிகைகளாம் விட பல ஆண்களும் இதுல பாலியல் வன்முறை பலாத்காரத்தில் ஆமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சான்ஸ் தேடி வர்றாங்க இல்லையா ஆண்கள், அவங்களையும் பல டைரக்டர்கள் இயக்குநர்கள் விட்டு வைக்கவில்லை, பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கொடுமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி இதெல்லாம் வந்து சினிமால மட்டும் கிடையாது, ஆமா ஐடி அரசியல் துறையிலே இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த சோனியா மல்கர் வந்து பாஜகவில் இறந்திருக்கிறாங்க. பாஜக கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியும். ஆமா, நிறைய பேர் அதை வந்து பாலியல் ஜல்சா கட்சினே சொல்றாங்க. நாங்க சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் வந்து காயத்ரி ரங்கராம், மற்றபடி இங்க இருந்த திருச்சி சூர்யா, டெய்சி, மற்ற சோன்சோ, KT ராகவன் மேட்ரு, அப்புறம் கர்நாடகாவில் எடியூரப்பா மேட்ரு. இன்னைக்கு கர்நாடகா எடியூரப்பா மேல வந்து பாலியல் ஒரு இது வன்கொடுமை சீண்டல் அப்படிங்கிற போக்சோ சட்டம் 750 பக்கத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. மற்றபடி FIR பதிவு பண்ணியாச்சு. அப்படி ஒரு சூழல் இருக்கு பாஜக. இந்த அம்மா எதிர அடிப்படையில சோனியா மல்கார் பாஜகவில் சேர்ந்தாங்க அப்படின்னு இருக்கேன் தெரியல. மலையாள சினிமா அந்த சினிமா இதை விட பாஜக எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத செலக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு நிலைமை எந்த அடிப்படையில பாலியல் வன்கொடுமையை பத்தி இவங்க பேசுறாங்க சோனியா மல்கார். அப்புறம் பாஜகவோட ஏன் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதான் ஒரு மிக கொடுமையான ஒரு முடிவாக இருக்கு. பார்ப்போம் இதனுடைய விஷயம் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது வரும் காலங்களை கட்டாயமா சொல்லுங்க. எப்படியோ அவங்க எதா இருந்தாலும் சரி ஒரே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கணும். ஆதாரம் இல்லாம ஒரு நபர் மீது நாம வழக்கு தொடுத்து விடலாம். விசாரணை என்று வரக்கூடிய சமயத்துல கட்டாயம் ஆதாரத்தை தான் நீதிபதி கேட்பாங்க. அவைகள் தான் ஜெயிக்கும். அதன் அடிப்படையில் தான்
தண்டனை கொடுக்கப்படும் என்பதை பகிரங்கமான பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.